கமலம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது புரட்டாசி மாத பலன்கள். மேசராசிக்காரருக்கு இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம். மேசராசிக்காரர் இவருக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிற இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு போகிறார். 6ஆம் இடம், இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது புதன் 5 கூடியவன் 6ல் போகிறதுனால விரயஸ்தானத்தை காட்டுது. அதே சமயத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த தகப்பன் வம்சாவளியில் வரக்கூடிய அந்த சொத்து பத்துக்கள் அப்படிங்கிறதுல எல்லாம் பிதிர்ராஜ்ய சொத்தில் பிரச்சனைகள், சிக்கல்கள், கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து இப்படி ஏதாவதெல்லாம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த மாதம் ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மேசராசிக்காரர். இந்த மேசராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு இப்போது 6ஆம் இடத்துல சூரியன் போகிறதுனால உடல் ஆரோக்கியம் கெடுறது, அதனால் விரயங்களாகிறது. பொதுவாகவே 5 கூடியவன் 6ல் போனால் கடன், நோய், சத்ருன்னு சொல்லக்கூடியது அந்த 6ஆம் இடம். அங்கேயே போய் சூரிய பகவான் கேதுவோடையும் சேர்ந்து நிற்கிறார். பொதுவாக சூரியன் அல்லது சந்திரன் கூட இந்த ராகு கேதுகள் சேர்றது அவ்வளோ ஒன்றும் விசேஷமானது இல்லை. அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியனுடைய இந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் நாம் தெரிஞ்சுக்கலாம். 2க்கும் 7 கூடையவன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் வந்து கன்னியா ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த காலகட்டங்கள் இந்த மேசராசிக்காரருக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றதுனால கல்யாணம் ஆகாத ஆண் பெண் ஜாதகருக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக பெண் பார்க்குறது அல்லது மாப்பிள்ளை பார்க்குறது முடிவாகிறது, திருமணத்திற்குண்டான காலகட்டம்னு இதை எடுத்துக்கலாம். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானத்தை குறிக்கும். அதனால் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 2 கூடியவன் சுக்கிரன் சுகபோகாதிபதி. தனத்தையும் அள்ளி கொடுப்பவர், சுகபோகத்தையும் அள்ளி கொடுப்பவர் சுக்கிரன். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாக இந்த மேசராசிக்காரருக்கு இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதி 7லேயே வர்றதுனால நண்பர்கள்னால பார்ட்னர்கள்னால இவங்களுக்கு ஒரு அனுகூலமான இந்த மாத பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அதே சமயத்தில் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போது வக்ரகதிக்கு வரப்போகிறார். குரு பகவான் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷுக்கு 9/9/24 குரு பகவான் வக்ர ஆரம்பமாகிறார். இப்போது மேசராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இப்போது ரிவேட்ஸ் வர்றதுனால அது ராசியிலேயே வர்றத ஒரு கணக்காக, அதாவது சாஸ்திர கணக்குப்படி ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதாக வர்றதுனால பின்னோக்கி நகரக்கூடிய அந்த குரு பகவான் தனகாரகன் ராசியிலேயே வர்றதுனால குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அகலக்கால் வைக்கிறது இந்த காலகட்டங்கள் வேண்டாம். குழப்பத்திற்கு மேல் குழப்பம் அப்படிங்கிற மாதிரி இந்த மேசராசிக்காரருக்கு இந்த காலகட்டங்கள் இருக்கும். ஏற்கனவே 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து பாடாப்படுத்திகிட்டு இருக்கிறார். அதே சமயத்தில் ஜீவனக்காரகன், ஆயுள்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் அவரும் வக்ரகதியில் இருக்கிறதுனால பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் ஒரு வகையில் ஏற்றமாக இருந்தாலும் ஒரு வகையில் இறக்கமாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, பொதுவாகவே நிதானமாக இருந்தால் இந்த மேசராசிக்காரர்கள் அவசரகதி இல்லாமல் நிதானமாக முடிவெடுத்தால் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.